என்னது நம்ம உயிரோடு இருந்தும் இறந்ததுக்கு சமமா எப்பன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பேசுகிறதுக்கு பயந்து அவங்க மனசில் புரிகிற மாதிரி நம்ம படித்த விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியலை அப்படின்னா நம்ம உயிரோடு இருந்தும் இறந்ததுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவரே சொல்கிறாரு. 73வது அதிகாரம் அவையஞ்சாமையில் 730வது குறளாக சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற செலச்சொல்லாதார் அப்படிங்கிறார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர், நீங்கள் இருந்தாலும் இல்லைன்னு அர்த்தம். உயிரோடு இருந்தாலும் இறந்ததுக்கு சமம். எப்போ? கலனஞ்சி கற்ற செலச்சொல்லாதார். கலனஞ்சினா நீங்கள் அந்த அவைக்கு அஞ்சி, அந்த அவைக்கு பயந்து, கற்ற செலச்சொல்லாதார், கற்ற விஷயங்களை, நீங்கள் படித்த விஷயங்களை அவங்க மனசில் புரிகிற மாதிரி பதிகிற மாதிரி உங்களால் சொல்ல முடியலை அப்படின்னா நீங்கள் உயிரோடு இருந்தோ இறந்ததுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போது நம்ம எந்த விஷயத்தையும், நம்ம படித்த விஷயத்த மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு பயப்படாமல் நம்ம தைரியமாக எடுத்து சொல்லணும். இல்லைன்னா நம்ம இறந்ததுக்கு சமம் அப்படின்னு இந்த அளவுக்கு ஒரு அவையில் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி குறளும் பொருளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்ததாக எந்த குறளை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த குறளோட நம்பரை எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்ததாக அந்த குறளை நம்ம பதிவிடுவோம். நன்றி.